ராஜாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடானு கொடி நன்றி பலி செலுத்தி உண்மை உயர்த்தி போற்றுகிறோம் ஐயா, வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த நாளை ஆசீர்வாதத்து கொடுங்க ராஜாதி ராஜனே. அந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய தழும்புகளால் ஆண்டவரே எங்களுக்கு சுகம் கொடுத்த தேவன் ஐயா. அப்படியாக ஆண்டவரே இந்த மாதத்தை இந்த வாரத்தை ஆசீர்வதித்து கொடுங்க, பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. பாடலும் வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எதிராக எழும்புகிற தீய சக்தி இயேசுவின் நாமத்தை நிர்மலமாக்கி போடுகிறேன். திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான் என்று சொன்னீங்களையா. நம்மை அறியாத ஜனங்கள் ஆண்டவரே பாடல் மூலமாகவும் வார்த்தை மூலமாகவும் அறிந்து கொள்ளும்படியாக எல்லா வழிவாசலை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். தாகம் தாகம் என்று சொல்லி தாகத்தாலே ஆத்தும தாகத்தால் ரத்தம் சிந்தி என்னையும் மீட்டவரே. தாகம் தாகம் என்று சொல்லி தாகத்தாலே ஆத்தும தாகத்தால் ரத்தம் சிந்தி என்னையும் மீட்டவரே. மகிமை மகிமை இயேசு ராஜாவுக்கே, மகிமை மகிமை இயேசு ராஜாவுக்கே. மகிமை மகிமை இயேசு ராஜாவுக்கே, மகிமை மகிமை இயேசு ராஜாவுக்கே. எனக்காக இயேசு ராஜா என் பாவம் போக்கிடவே சிலுவையில் தொங்கியே உன் ரத்தம் சிந்தி என்னையும் மீட்டவரே. எனக்காக வந்தீரே இயேசு ராஜா என் பாவம் போக்கிடவே சிலுவையில் தொங்கியே உன் ரத்தம் சிந்தி என்னையும் மீட்டவரே. மகிமை மகிமை இயேசு ராஜாவுக்கே, மகிமை மகிமை இயேசு ராஜாவுக்கே. எனக்காக அழ வேண்டாம் என்று சொல்லி உனக்காக உன் பிள்ளைக்காய் அழுங்கள் என்று சொன்னவரே இயேசு ராஜாவே. எனக்காக அழ வேண்டாம் என்று சொல்லி உனக்காக உன் பிள்ளைக்காய் அழுங்கள் என்று சொன்னவரே இயேசு ராஜாவே. மகிமை மகிமை இயேசு ராஜாவுக்கே, மகிமை மகிமை இயேசு ராஜாவுக்கே. மகிமை மகிமை இயேசு ராஜாவுக்கே, மகிமை மகிமை இயேசு ராஜாவுக்கே. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்தீரே எனக்காக உம்மையே ஒப்பு கொடுத்தீர் இயேசு ராஜாவே. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்தீரே எனக்காக உம்மையே ஒப்பு கொடுத்தீர் இயேசு ராஜாவே. மகிமை மகிமை இயேசு ராஜாவுக்கே, மகிமை மகிமை இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா. அம்மை நவஜா துதியும் கனமும் மகிமையும்
எல்லாம் உண்மைக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ராஜாதிராஜனே. இப்பொழுதும் கூட அப்பா எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்திரே எங்களுக்காக உண்மையே ஒப்பு கொடுத்தீங்களையா. இந்த வேலையிலும் கூட இதோ ஆண்டவரே மக்கள் என்னுடைய வார்த்தைக்காக ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் கொடுக்குற வார்த்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வார்த்தை ஜீவன் உள்ளது ராஜா. இந்த வார்த்தையை வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கீங்க. இருளில் இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை வெளிச்சத்தை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கீங்கய்யா. அப்படியாக வார்த்தை மூலமாக ஆண்டவரே இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு கிருபை செய்யட்டும் ஐயா. எங்களை தொட்டிங்களே, எங்களை ரட்சித்திரே, எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தீங்களையா. இப்போதும் கூட கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ஆறுதல் கிடைக்கட்டும் ஐயா. அது ஜீவன் உள்ளது என்பதை பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். பார்க்கிற மக்கள் கேட்கிற மக்கள் அறிந்து கொள்ளட்டும். ஷாப்பாக்கலமான தூரமான ரியாந்தாரவர அந்தகார கிரிகளை நசுரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டரித்து போடுகிறேன். வழியும் நானே, சத்தியம் நானே, ஜீவனும் நானே என்று சொன்ன தேவன் அப்படி அவங்க அறிவை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கண்கள் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வெளியில் கூட வியாதியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நசுரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தை வியாதி எடுத்தப்படும். கடன் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் நாவி இயேசுவின் நாமத்தை சுட்டரித்து போடுகிறேன். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த நாளில் நசுரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தை சமாதானத்தை கட்ட அவிழ்க்கிறோம் ஐயா. வாலிப பிள்ளைகளை ரத்த கொட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். 10th +2 எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண் கொடுத்து பிள்ளைகள் பயத்தை நாவி எடுத்து கொடுங்க. தெளிந்த புத்திய சமாதானத்தை கொடுங்க. தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்ட விழுக்கிறோம். ஒருவருக்கு ஒரு ஊக்கமாய் அன்பு கூற கிருபையை தாங்க. இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக எப்படிப்பட்ட பாடுபட்டார், எப்படியாய் நொறுக்கப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டும் இருக்கிறோம். ஆனாலும் அவரை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் அறிய வேண்டியது ஏற்றதாக இருக்கிறது. நீங்கள் வேத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி ஏசாயா எழுதும்போது 53வது அதிகாரத்தில் இப்படியாக எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவர் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்களேன். அதாவது எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்கள் சொல்லுகிறத அநேகர் என்ன செய்ய மாட்டாங்கன்னா நம்ப மாட்டாங்க. நம்பிக்கை நம்பப்படும் உறுதி, காணப்படாத நிச்சயம்தான் விசுவாசம். அல்லேலூயா. நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயம்தான் விசுவாசம். அப்போ நம்பிக்கையோடு நம்ம விட்டுறக்கூடாது. விசுவாசிகளாக மாறணும், உண்மை உள்ளவர்களாக மாறணும். அதுதான் மிக முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா சபைக்கு வாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் குடும்பத்தில் பெரிய சமாதானத்தை கத்த தருவான்னு சொன்னால் அவங்க சபைக்கு வர்றதை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா நான் 24 மணி நேரம் அவரை தான் நம்புகிறேன். என்ன சொல்லுவாங்க? அவரை தான் நம்பியிருக்கிறேன் அப்படின்வாங்க. ஆனால் அவங்க வழிபாடெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இயேசு நம்புவாங்க. ஜெபிக்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க, ஜெபிங்கன்னுவாங்க. வசனம் கொடுத்தா வாங்க கொடுங்க வாங்கிக்கிறேன்னுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நம்பிக்கையாக தான் இருக்கிறாங்களே தவிர இன்னுமா மாறல, விசுவாசியாக மாறல. விசுவாசம் என்பது என்ன தெரியுங்களா? அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் என் கூடாரத்தில் தங்குவான், யார் என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்னு கேட்கும்போது உத்தமனாய் நடந்து, அதான் மிக முக்கியம். அந்த உத்தமமாக நடக்கிறோம் பாருங்க, அவருக்கு உண்மையாக இருக்கிறோம் பாருங்க, அதுதான் விசுவாசம். நம்பிக்கைக்கு விசுவாசத்துக்கு உள்ள வித்தியாசம் அதுதான். நம்பிக்கை என்பது நம்புவாங்க, ஆனால் அதில் என்ன செய்ய மாட்டாங்க, உறுதியாக நிற்க மாட்டாங்க. நான் நம்பினங்க கட்சியில் கைவிட்டாங்க அப்படின்வாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், என் நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகவே போகாது. அதான் விசுவாசம். அல்லேலூயா. இப்போ இங்கே என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? யாரும் விசுவாசிக்க மாட்டீங்களே.
கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அவருடைய புயம்னா உள்ளங்கைங்க. எப்படிப்பட்ட உள்ளங்கை? நம்மளை மாதிரி இருக்கிற இந்த சின்னதாக நமக்கு 5 அடி, ஏன்னா 4 அடியாக 5 அடிக்கு இருக்கிறவன் அந்த அளவில் இருக்கிற கைக்கா? இல்லை. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடினா அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார். எங்கே? வானத்தில் உட்கார்ந்துருக்கிறாராம். அவர் கால் எங்கே இருக்குதான்? பூமியில் இருக்குதான். அப்போ எழுச்சி நின்னாக்கா அவர் எவ்வளோ ஹைட் இருப்பார் யோசிச்சுப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய புயம் எப்படி இருக்கும்? உள்ளங்கை எவ்வளோ பெரிய கையாக இருக்கும். அது தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு தாயின் கர்ப்பத்தில் உருவாகி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் பிறந்த பிரசவிக்க பண்ணின எந்த மனிதனாக இருந்தாலும், அல்லேலூயா, அவனுக்காக அவர் என்ன செஞ்சாராம்? அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது அவரை பார்க்கத்தக்கதான ரூபமும் அவருக்கு இல்லாமல் இருந்துச்சு. அருவருப்பா இருந்தாராம். காஞ்சி தீஞ்சி போனன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி சௌந்தரியம் இல்லை, ஒரு செழிப்பு இல்லை முகத்தில். ஏன்னா அவருடைய மரணம் எப்படிப்பட்ட மரணமாக இருக்குன்னு அவருக்கு தெரியும். நம்மளாம் உலகத்தில் பிறந்திருக்கிறோம் பிரியமானவரில், ஆனால் எப்படி மரணம் வரும்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம இப்படியே இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். அதுவும் என்றைக்கு மரணம் வரணும்னு தெரியாது, அது வேற. எந்த செகண்ட் வரும்னு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா ஏன் 108 அது 108ன்னு ஒரு வண்டி நம்ம ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணணும்? நமக்கு தான் தெரியுமா இத்தனை வருஷம் வாழ போகிறோம், நமக்கு எதுக்கு 108? ஒரு அல்ல சொல்லுவீங்களா? எந்த செகண்டு நமக்கு என்ன நடக்கணும்னே தெரியாது. ஆனால் ஏசப்பாக்கு அப்படி இல்லைங்க. ஒவ்வொரு செகண்டும் அவர் எப்படி அடிக்கப்பார், எந்த நேரம் அவர் ஒப்பு கொடுக்கப்படுவார் எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவர் மரணத்தை குறித்து அவர் என்ன பண்ணியிருக்காரு? கெத்செமனே தோட்டத்தில் போய் முழங்கால் படியிட்டு இரத்த வேர்வை வரா மாதிரி ஜெபிச்சிருக்கிறார். அதுவும் என்னன்னு ஜெபிச்சுக்கிறார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகக்கூடுமானால். பாத்திரம்னா என்னது? பாத்திரம்னா அலுமினிய பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம் இல்லை, ரோல். இந்த நடிகை போய் சொல்லாதமா உனக்கு என்ன பாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு, அந்த ரோல் அவர் எடுத்துன்னு வந்தாருங்க பரலோகத்திலிருந்து நமக்காகவே. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து வந்தார். அதனால தான் சொல்ல, வேணா செய்கிறேன், இல்லைன்னா என்னை எடுத்துங்க. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷம் செகண்டு அவர் படுகிற பாடுகிறது. ஆனால் தான் அவருக்கு என்ன இல்லை? அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. பார்க்கும்போது அவரை பார்க்கத்தக்கதான ரூபம் அவருக்கு, விரும்பப்படத்தக்கமான ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் நம்ம என்ன செய்யமா? அவரை அசட்டப் பண்ணினோம் பிரியமானவர். இன்னைக்கும் அசட்டப் பண்ணின்னு தானே இருக்கிறோம். அப்பேற்பட்ட தேவன் எனக்காக அடிக்கப்பட்டார், என் பாவத்துக்காக அவர் நொறுக்கப்பட்டார், என்னுடைய தழும்பு அவருடைய தழும்புகளை நான் சுகமாகும்படி அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். யாருக்கு தெரியலங்க. சிலுவில் இருக்கும்போதே அவர் என்ன செஞ்சாங்க? இறங்கி வா பார்க்கலான்னு காரிலாம் துப்புனாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இவங்களுக்காக தானே அடிக்கப்படுறது, அது கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்களே. பிதாவே, இவளை மன்னியும், இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அவர் அசட்டை பண்ணுகிறோம் பிரியமானவர்ல. அல்லேலூயா. அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாம் மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 53வது அதிகாரத்தில் நீங்கள் முழு அதிகாரத்தையுமே வாசிச்சு பாருங்கள், பொறுமையாக தியானிச்சு பாருங்கள். வாசிக்காதீங்க, ஒவ்வொரு வசனத்தில் என்ன சொல்கிறான்றதை தியானிச்சு பாருங்கள். நான் இப்போ 4வது வசனம் வரைக்கும் தான் வாசிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? 5வது வசனத்தில் சொல்கிறாரு, தம்முடைய மீறுதல் நிமித்தம் அவரை காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நாம் எப்படி மீறி பாவம் செஞ்சோமோ அதுக்காக அவர் காயப்பட்டாராம். நாம் அக்கிரமம் செஞ்சதுனால அவர் நொறுக்கப்பட்டார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்ற சத்தியத்தை கூட நாங்கள் அறியாமல் இருக்கிறோமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். ஒரு தெய்வீக சுகத்தையும் நீ கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். வாழ்க்கை பயணத்தில் கூட இருந்து எங்களை மேய்த்து செல்லுகிற நல்ல மெய்ப்பனாகவும் நீ இருக்கிறீர். பரிசுத்த ஆவியான ஒத்தாசுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே.